தியாகி இமானுவேல் சேகரனின் 67வது நினைவு நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பூபேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூபேஷ், எவ்வளவு காவலர்கள் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? கண்காணிப்புக்காக என்னென்ன வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்காங்க? நிச்சயமாக வணக்கம் கனிமொழி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனுடைய 67ஆம் ஆண்டு குருபூஜையானது இன்று நடைபெறுகிறது. அவருடைய சொந்த கிராமமான செல்லூர் பகுதி மக்கள் முதலாவதாக அவருக்கு அஞ்சலி செலுத்திய நிலையில் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அவருடைய குருபூஜை நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடும் என்பதால் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தலைமையிலான 7000த்திற்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டம் முழுவதும் போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டுள்ளதோடு இந்த வழித்தடங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே வந்து செல்ல வேண்டும் என்ற பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில் முழுவதும் சுமார் 2000க்கும் அதிகமான போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் தியாகி இமானுவேல் சேகரனுடைய 67வது குருபூஜை நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அசம்பாவிதங்களை தடுக்க போலீசார் பல்வேறு வழிகளில் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் அஞ்சலி செலுத்த வருபவர்கள் அனைவரும் போலீசார் வகுத்துள்ள கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் முறையாக வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என போலீசார் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கனிமொழி. கள நிலவரங்களை வழங்கியதற்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.